தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாக் வித் காட் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பரலோகத்தின் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நல்வார்த்தை செஃபனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் வல்லமை உள்ளவர், கர்த்தர் ரட்சிக்கிறவர், கர்த்தர் சந்தோஷத்தின் தேவன், கர்த்தர் அன்பின் தேவன், கர்த்தர் மகிழ்ச்சியின் தேவன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்காகவும் ஒரு சில நிமிஷங்கள் ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகாபெரிய தேவனே, வாக் வித் காட் குழுமத்தில் சேர்ந்திருக்கிற 650 பேருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பல இடங்களில், உலகத்தின் பல இடங்களிலும் ஆண்டவரே, விசேஷித்த விதமாக தமிழகத்திலும் இந்தியாவில் பல இடங்களிலும் இருந்து ஒரு நம்பிக்கையோடு இந்த குழுமத்தில் இணைந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் வாக் வித் காட் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவு, கிருபையை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு போதகர்களும் ஆசீர்வாதங்க. இந்த குழுமத்தில் இருக்கிற போதகமார்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் சபைக்காக, சபை மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, சபைக்கு என்று சொந்த இடம் இல்லாதவர்களுக்கு சொந்த இடத்தை கொடுங்க. சபைக்கு வாடகை கட்ட முடியாதவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. வாக் வித் காட் குழுமத்தில் ஒரு குடும்பத்தில் கர்த்தாவே கடன் இருக்கக்கூடாது. இந்த கடன்கள் அடைக்கப்படட்டும். ஒரு குடும்பத்தில் தரித்திரம் இருக்கக்கூடாது. கடன் யாராவது வாங்கியிருந்து திரும்ப கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. என் வாழ்க்கை ஃபுல்லா மன வருத்தமாக இருக்கிறது, மன ஏமாற்றமாக இருக்கிறது. நான் வாழ்க்கையில் இதை இழந்து விட்டேன், அதை இழந்து விட்டேன் யாராவது புலம்பினால் இயேசுவின் நாமத்தில் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவு, கிருபைகளை கொடுங்க. வாக் வித் காட் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ் மார்க்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நர்ஸ்க்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இலங்கை தேசத்திலிருந்து கர்த்தாவே அப்பா இந்த குழுமத்தில் இருக்கிறார்கள். அந்த மக்களை ஆசீர்வதிங்க. இலங்கை தேசத்தில் பொருளாதாரத்திலும் ஊழியத்திலும் இலங்கையிலே ஒரு பெரிய எழுப்புதலின் தீ பரவற்றும். மலேசியா தேச மக்களை ஆசீர்வதிங்க. சிங்கப்பூர் தேச மக்களை ஆசீர்வதிங்க. உலகத்தின் பல நாடுகளிலிருந்து இருக்கிறார்கள், ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கொடுங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுங்க. விசேஷித்த விதமாக வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுங்க. நல்ல வேலைக்காக காத்திருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், விதவைகள், பிளாட்ஃபார்ம் இருக்கிற மக்கள், அடுத்த வேலை என்ன செய்வோம் என்று திகைக்கிறவர்கள், மொபைல் ரீசார்ஜ் கூட காசு இல்லை என்று சொல்ல இருக்கலாம். கர்த்தாவே அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் குணமடையட்டும், வியாதிகள் குணமடையட்டும். கணவனால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. நான் கை குழந்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுகிற அப்பேற்பட்டவர்கள் இருந்தால் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, ஹல்லேலூயா. வியாதிகள் குணமடையட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டு விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். இந்த ஜபத்தை கேளுங்கப்பா, இந்த ஜபத்தை கேளுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அநேக சாட்சிகளை எழுப்புங்க. அற்புதங்கள், அடையாளங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக, பிளாட்ஃபார்ம் இருக்கிற மக்களுக்காக ஆண்டவர் நாங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்த ஜபத்தை கேளுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.